நேர்களே, இந்தியாவின் விண்வெளித்துறையின் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு நாம தயாராகிட்டு இருக்கோம். பாகுபலி என்று அழைக்கப்படக்கூடிய LVM-3 ராக்கெட் தற்போது ஸ்ரீஹரிகோட்டாவில் விண்ணில் சீரிப்பாய காத்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ ப்ராஜெக்ட்ஸ், எத்தனையோ விண்வெளி திட்டங்கள் நாம செயல்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். அப்படின்னாலுமே ஒவ்வொரு திட்டமும் ஏதோ ஒரு வகையில் நமக்கான ஒரு புதிய புதிய பெருமைகளை தேடி தந்துகிட்டே தான் இருக்கு. அந்த விதத்தில் இன்னைக்கு செயல்படுத்தப்பட இருக்கிற இந்த LVM-3 M5 CMS-03 என்ற இந்த திட்டம், இதனுடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தோம்னா, இதுவரைக்கும் இந்தியா அனுப்புனதிலேயே அதிக எடையுள்ள செயற்கைக்கோள் என்ற ஒரு பெருமையை பெற்றிருக்கிறது இந்த CMS-03. அதாவது கம்யூனிகேஷன் சேட்டலைட் அப்படின்றதான் சுருக்கி CMS சொல்றாங்க. நம்ம தகவல் தொடர்பு வசதிகளுக்காகவே மேம்படுத்தப்பட்ட ஒரு செயற்கைக்கோள் விண்ணில் சீரிப்பாய காத்திருக்கிறது. ஸ்ரீஹரிகோட்டாலிருந்து வரக்கூடிய காட்சிகளையும் பார்த்துட்டு இருக்கோம். களத்தில் என்ன நிலவரம், இந்த திட்டத்துடைய முக்கிய அம்சங்கள் என்னென்ன, இதை பத்தின முழுமையான விவரங்களை வழங்க இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். கடற்படையுடைய பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காகவும் தகவல் தொழில்நுட்பத்தை உறுதிப்படுத்துவதற்காகவும் CMS-03 எனப்படக்கூடிய 4 டன் அளவிலான செயற்கைக்கோளை இன்று விண்ணுக்கு செலுத்துகிறது இஸ்ரோ. இதற்காக இஸ்ரோவுடைய பாகுபலி என அழைக்கப்படக்கூடிய மார்க் 3 GSLV LM-3 M5 எனப்படக்கூடிய விண்கலன் மூலமாகத்தான் இந்த செயற்கைக்கோள் அனுப்பப்படுகிறது. அதனுடைய மாதிரியை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரியை பொறுத்தவரையில் இந்த இரு பக்கமும் இருக்கக்கூடிய S200 ஆயில் டேங்க் மூலமாக இக்னிஷன் என்பது துவங்குகிறது. இக்னிஷனுக்கு பிறகாக S200 உடைய இக்னிஷனும் அதே போல் நடுப்பகுதியில் கிரியோஜெனிக் ஸ்டேஜிலான ப்ரொப்பலன்ஸ் என்பது பொருத்தப்பட்டிருக்கும். இதன் மூலமாக தான் எப்படி ஒரு இருசக்கர வாகனத்திற்கு தேவையான ஃபியூவல் நிரப்பப்படுகிறதோ அதுபோல் இந்த ராக்கெட்டுக்கான ஃபியூவல் என்பது கிரையோஜெனிக் ஸ்டேஜில் இந்த பகுதியில் நிரப்பப்பட்டிருக்கும். இந்த ராக்கெட்டுடைய முக்கிய பங்கான அந்த செயற்கைக்கோளை நிலைநிறுத்தக்கூடிய அந்த பிரம்மாண்ட செயற்கைக்கோள் என்பது இந்த ராக்கெட்டுடைய மேல் பகுதியில் தான் இருக்கும். இந்த பகுதியில் தான் 4410 கிலோ அளவிலான அந்த CMS-03 எனப்படக்கூடிய செயற்கைக்கோள் இருக்கிறது. குறிப்பாக இங்கிருந்து விண்ணுக்கு செலுத்தப்பட்டு 16வது நிமிடத்தில் இந்த CMS-03 உடைய செப்பரேஷன் என்பது நிகழ்த்தப்படும். அதாவது இந்த செயற்கைக்கோள் புவி சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்படும். புவி சுற்றுவட்ட பாதையை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக 35,000 கிலோமீட்டர் வரையில் இந்த ராக்கெட் என்பது கொண்டு சென்று அந்த 4000 கிலோலான செயற்கைக்கோளை நிலைநிறுத்த இருக்கிறது. இந்த செயற்கைக்கோளுடைய முக்கிய பணிகளாக பார்க்கும்போது முன்பு குறிப்பிட்டது போலவே கடற்படையுடைய விரிவான அந்த தகவல் தொலைத்தொடர்பை உறுதிப்படுத்துவது, இந்தியாவை அந்த துறையில் தன்னிறைவாக்குவது உள்ளிட்ட நோக்கத்திற்காகத்தான் இந்த செயற்கைக்கோள் தற்போது அனுப்பப்படுகிறது. ஏற்கனவே 48 செயற்கைக்கோள்கள் இந்தியா மூலமாக இந்த தகவல் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. 2013ஆம் ஆண்டு அனுப்பப்பட்ட GSAT-17 செயற்கைக்கோள் ஆயுட்காலம் நிறைவடைவதையொட்டி தான் 1600 கோடி ரூபாய் செலவீட்டில் இந்த செயற்கைக்கோளை இஸ்ரோ விண்ணுக்கு அனுப்ப இருக்கிறது. இறுதியாக ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த LM-3 கடைசியாக சந்திரயான் 3 வெற்றிகரமாக அந்த புவி சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தி அந்த சந்திரயான் 3 இதுவரை உலக நாடுகள் இல்லாத அளவுக்கு நிலவுடைய தென் துருவத்தில் அவருடைய லேண்டர் ரோவரை தலையிறக்கி உலக நாடுகள் இஸ்ரோவை திரும்பி பார்க்கும் வகையில் செய்தது. அதே நோக்கத்திற்காக இந்தியாவை உலக நாடுகள் உற்று நோக்கும் வகத்தில் கடற்படையில் ஒரு மிக சக்தி வாய்ந்த நாடாக மாற்றும் நோக்கத்தில் இந்த CMS-03 செயற்கைக்கோள் இன்று சரியாக 5:26 மணி அளவில் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதளத்திலிருந்து ஏவப்பட இருக்கிறது. ராக்கெட் மாடலை வச்சு ரொம்ப அழகாக விளக்கினார் நம்முடைய செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன் அவர்கள் இந்த சேட்டலைட் எப்படி செயல்பட இருக்கிறது, எந்தெந்த பொருட்கள் எங்கெங்கே இருக்குது, சேட்டலைட் எந்த இடத்துல இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னார். ஆனால் பொதுவாகவே கண்காணிப்பு செயற்கைக்கோள் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டா நம்ம அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தராமல் இருக்கக்கூடிய நிலை தான் இருக்குது. மங்கள்யானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தரும், சந்திரயானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தரும். ஆனால் இந்த மாதிரியான திட்டங்களுக்கும் நம்ம கூடுதல் கவனிப்பு தர வேண்டியது அவசியமாகிறது. ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையிலையும் சரி, அதே மாதிரி பேரிடர் காலமாக இருந்தாலும் சரி, நம்முடைய இராணுவ பணிகளாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விவகாரங்கள்லாம் இந்த கண்காணிப்பு செயற்கைக்கோள்கள் தான் கை கொடுக்கின்ற நமக்கு. அந்த வகையில் இப்போ செயல்படுத்தப்பட இருக்கக்கூடிய விண்ணில் சீரிப்பாய காத்திருக்கக்கூடிய இந்த CMS-03 செயற்கைக்கோளும் பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திய கடற்படை இருக்கு இல்லையா, அந்த இந்திய கடற்படைக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு செயற்கைக்கோளாக இருக்கிறது. கண்காணிப்பு அப்படின்றதை தாண்டி அதில் பிரத்யேகமாக கடற்படைக்கு உரித்தான பணிகளை மேற்கொள்ள இருக்கிறது. இதுக்காகவே தான் இது ஸ்பெஷலாக கமிஷன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. ஸோ
இத்தனை முக்கியத்துவம் வாய்ந்த இந்த திட்டத்துடைய ஒரு அடிப்படை தகவல்களை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். அந்த வகையில் இப்போ பார்க்குறோம், வானில் பாய காத்திருக்கு இருக்கு பாகுபலி LVM-3M5 CMS-03 என்ற இந்த ஒரு திட்டம். இந்த திட்டம் ஏன் இதை பாகுபலின்னு அழைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் இதில் பார்க்க இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செயற்கைக்கோள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவின் அதிக எடை கொண்ட ஒரு செயற்கைக்கோளாகத்தான் CMS-03 இருக்க போகிறது. சும்மா இல்லைங்க, 4410 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளாக இது இருக்கிறது. இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு வெயிட் தாக்குகிற செயற்கைக்கோளை நம்ம ஸ்பேஸ் எக்ஸோட ராக்கெட் உபயோகப்படுத்தி நம்ம அனுப்பியிருக்கோம். அது 4700 கிலோ இருந்திருக்கு. ஆனால் இந்தியாவிலேயே முதல் முறையாக நாம் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு செயற்கைக்கோள், இத்தனை எடை கொண்ட செயற்கைக்கோளை முதல் முறையாக விண்ணில் அனுப்ப இருக்கிறோம் இங்க நம்ம லான்ச் பேட்ல இருந்தே. இது எப்பொழுது? இன்று நவம்பர் 2, 2025 மாலை சரியாக 5:26 மணிக்கு சதீஷ் தவான் விண்வெளி மையத்தின் 2வது ஏவுதளத்தில் இருந்து இது செலுத்தப்பட இருக்கிறது. விண்ணில் சீரிப்பாய அங்குதான் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. சோ இந்த LVM-3 நாம ஏன் பாகுபலி ராக்கெட்னு கூப்பிடுறோம் அப்படின்னு கேட்டா, இந்தியா இதற்கு முன்னாடி இந்த GSLV, PSLV இந்த மாதிரி எத்தனையோ ராக்கெட்களை நம்ம பயன்படுத்தி இருந்தாலுமே குறிப்பாக இந்த LVM-3 ஏன் கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது, ஏன் பாகுபலின்னு கூப்பிடுறோம்னா, இதுக்கு நம்ம மேஜர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு மட்டும்தான் இதை பயன்படுத்துவோம். சந்திரயான் மாதிரியான திட்டங்கள் எல்லாம் நம்ம பயன்படுத்தியது இந்த LVM-3 எனக்கூடிய இந்த ராக்கெட் தான். ஒரு பிரம்ம ராட்சசன் மாதிரி எவ்வளவு எடையானாலும் அது தாங்கிக் கொண்டு செல்லக்கூடிய ஒரு திறன் வாய்ந்தது. இதனுடைய ஸ்பெசிபிகேஷன் நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கீங்க. உயரம் 43.5 மீட்டர். இதனுடைய விட்டம், அந்த கலனுடைய விட்டமே 4 மீட்டர் என்ற அளவுக்கு இருக்கும். 3 நிலைகள் கொண்டது. அது மட்டும் இல்லாம 640 டன்கள் எடை, அந்த லிஃப்ட் ஆஃப் கெபாசிட்டின்னு ஒன்று சொல்வாங்க, அது 640 டன் என்ற அளவில் இருக்கிறது. ஸோ இதனுடைய பிரதான பணிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, தோராயமாக அவங்க சொல்லக்கூடியது ஒரு காமனான ஒரு ஸ்பெசிபிகேஷன் சொல்றாங்க. டிஜிட்டல் இணைப்பு, கடல்சார் போக்குவரத்து, பேரிடர் மேலாண்மை, பாதுகாப்பான தகவல் தொடர்பு அப்படின்னு இந்த ஒரு காமனான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தாலுமே, இங்க உற்று நம்ம கவனிக்க வேண்டியது இந்த கடல்சார் போக்குவரத்துன்றது பிரத்யேகமாக இந்திய கடற்படைக்கு, இந்த கடற்படை தளங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கான கம்யூனிகேஷன் தகவல் தொடர்புல இது முக்கிய பங்கு வகிக்க போகிறது. இதனுடைய சென்சார்கள் மிகவும் துல்லியம் வாய்ந்தவையாக இருக்கிறதால நம்முடைய கடற்படைக்கு ஒரு கூடுதல் கரங்களை மட்டும் இல்ல, வானிலிருந்து கண்களையும் வழங்கக்கூடிய ஒரு திட்டமாக இது மாறி இருக்கிறது. பேரிடர் மேலாண்மை, ஆஸ் வி செட், இப்போ பூமியை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ செயற்கைக்கோள்கள் இருந்தாலுமே பேரிடர் காலத்தை கையாளுறதுக்கு நம்ம அதிக துல்லியமான சென்சார்கள் நமக்கு தேவைப்படுகின்றன. அதாவது ஒவ்வொரு கம்யூனிகேஷன் சேட்டலைட், இந்த தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை அனுப்பும் போதும் அதை தொடர்ந்து மேம்படுத்திக்கிட்டே வரும். அந்த வகையில் இப்போ நாம அனுப்பக்கூடிய இந்த CMS-03 பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி பேண்ட், அதே மாதிரி பாதுகாப்பு, இந்த தளவாடங்களுக்கு அதை கண்காணிப்பதற்கு இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோளாகத்தான் இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. திரும்ப திரும்ப சொல்றேன், இது நம்முடைய இந்திய கடற்படை தகவல் தொடர்பு, அதனுடைய போக்குவரத்து, பேரிடர் காலங்களில் எப்படி செயல்பட இருக்கிறது, இது எல்லாத்தையுமே இந்த செயற்கைக்கோள் கொண்டு தான் நம்ம உபயோகப்படுத்த இருக்கிறோம். இன்னும் சொல்லணும்னா, ஆபரேஷன் சிந்தூரின் போதே 3 படைகளும் எப்படி ஒன்றிணைந்து செயல்பட்டன, அதில் செயற்கைக்கோள்கள் எவ்வளோ பெரிய பங்கு வகித்தன அப்படின்னு எல்லாம் நம்ம அப்பவே செய்திகளில் பார்த்தோம். ஸோ இது தற்போது நம்முடைய இந்திய விண்வெளித்துறை மணிமகுடத்தை அலங்கரிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்முடைய இந்திய பாதுகாப்பு துறையும் வலு சேர்க்கக்கூடிய ஒரு திட்டமாக தான் மாற்றப்பட இருக்கிறது இந்த CMS-03. அது மட்டும் இல்லாமல் இப்போ இது நமக்கு ஒரு கேள்வி இருக்கு, இந்த LVM-3 சொல்லக்கூடியது இதனுடைய கெப்பாசிட்டி பார்த்தோம்னா 4000 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோளை விண்ணில் தாங்கி செல்லும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இதனுடைய எடை 4400 கிலோன்னு இருக்கு. ஸோ இதை எப்படி சாத்தியப்படுத்த போறாங்க, இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் இருக்கு. நிறைய எதிர்பார்ப்புகளோட அங்க ஸ்ரீஹரிகோட்டாவில் காத்து கொண்டிருக்கிறது இந்த CMS-03 செயற்கைக்கோள்.